அதாவது தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான நடிகர் விஜய், ஒரு டாப் ஸ்டார் நடிகை விஜய், அதில் எந்த சந்தேகம் கிடையாது. விஜய்க்கு நேரடியாக யார் போட்டி அப்படின்னா விஜய்க்கு ரஜினிகாந்த் தான் போட்டி. ரஜினி விஜய் ரெண்டு பேருமே ஒரு மாசான தமிழ் நடிகர்களாக இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் மற்றவர்கள் இருக்கிறாங்க, அடுத்த வரிசையில் தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நேரடி மோதல் அப்படின்னா ரஜினிக்கும் விஜய் தான். விஜயினுடைய படத்துக்கும் ஒரு பெரிய மாசு, ரஜினியோட படத்துக்கும் ஒரு பெரிய மாசு, ரெண்டு பேர் தான் டைரக்ட் காம்படிட்டர்ஸாக இருக்காங்க. ஸோ அது ஒரு பக்கம். விஜயினுடைய படங்களுடைய வியாபாரம், விஜயினுடைய படங்களுடைய ஓப்பனிங், விஜயினுடைய படங்களுடைய கலெக்ஷன், விஜய்க்கு வர ரசிகர்கள் அது தனி. அது வந்து ஒரு மாசான க்ரௌடு. அது வந்து நம்ம மாற்று கருத்தை சொல்ல முடியாது, அதில் நம்ம மறுத்தும் பேச முடியாது. ஆனால் அதே நேரத்தில் சிவகார்த்திகேயனே வந்து நம்ம குறைச்சி மதிப்பிட்டவே முடியாது. காரணம் என்னென்னா, கிட்டத்தட்ட 13-14 வருஷத்தில் சிவகார்த்திகேயன் திரைத்துறைக்குள்ளே வந்து மிகப்பெரிய உச்சத்தில் இருக்கார். அவரும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 75 கோடி ரூபா சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு டாப் ஸ்டாராக இருக்கார். அதுக்கு காரணம் வந்து சிவகார்த்திகேயனோட உழைப்பு, சிவகார்த்திகேயனோட கால்குலேஷன், சிவகார்த்திகேயன் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு மூவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரில்லியன்ட் ஸ்டெப்ஸாக இருக்கும்.